டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விஜயதசமியின் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஆல்பம் ஸ்டார்ஸ். இந்த ஸ்பெஷலான டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட ஹிட் அப்படின்றது நம்பர் ஆஃப் கேசட்ஸ் சேல்ஸ் ஆகிறத வச்சு தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே தன்னோட தனி திறமையை வெளிப்படுத்தி ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆல்பம் சாங்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது இப்போ இருக்க ட்ரெண்ட்ல செம்ம ஹிட் கொடுத்திருக்க சாங்ஸ் தான் நம்ம ஆல்பம் ஸ்டார்ஸ்ல பார்க்க போறோம். இது ஆல்பம் ஸ்டார்ஸ். ஆல்பம் ஸ்டார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற சிங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேம்போ பாக்கியா. லெட்ஸ் வெல்கம் பேம்போ பாக்கியா. அதுக்கு மேல டிஃபரெண்டா இருக்கு சாங். நேமோட அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆக்சுவலாக புள்ளினங்கால் சாங் பாடும்போது 2.0ல ரஹ்மான் சார் ஒரு வாய்ஸ் எனக்கு கொடுத்தாரு. இந்த வாய்ஸ் மாதிரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் பேம்பாப் அப்படின்றவருடைய வாய்ஸ். வாவ். ஓகே. ஸோ அவர் மாதிரியே பாடுறதுனால அந்த பேரும் எனக்கு கொடுத்துட்டாரு. அவர் எப்படி இருப்பாரோ அந்த அடையாளத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. வாவ், சூப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாருங்க. அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம பயப்படுவோம். ஆனால் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நம்மளை அந்த பெரிய ஆஸ்கார் வின்னர் அப்படின்லாம் அந்த இதெல்லாம் காட்ட மாட்டார். அவர் நார்மலாக இருப்பார். பட் நம்மளுக்கு தான் ஒரு பயம் இருக்கும் பாடும்பொழுது, ஏன்னா தப்பு பண்ணிவிடுவோமோ அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? மிஸ்டேக்ஸ் பண்ணால் சொல்லுவார், திருப்பி பாடு, கரெக்டாக பாடியா அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் தான் பண்ணுவார். இது வரைக்கும் எதுவுமே திட்டுனதில்லை. எதுவுமே திட்டினது கிடையாது. சடனாக உங்களுக்கு எப்படி ஆல்பம் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்தது? ஆக்சுவலாக அந்த புள்ளினங்கால் பாடும்போது சந்தோஷ் தயாநிதி மியூசிக் டைரக்டர் அங்கே சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணார், நம்ம ஒரு சாங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ராட்டின்ற சாங். இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இந்த சாங் கொடுத்தீங்களா, இல்லை இந்த சாங் நல்லா இருக்கு அவங்க ஸ்டேட்டஸில் வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது உங்களுக்கு மைண்டில் வந்ததால தானே இந்த சாங் கொடுக்கணும்னு தோணிருக்கும்? அந்த மாதிரி என்ன ஒரு ஃபீல் ஆச்சு? இல்லை, கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது, இளைஞர்கள் அப்படின்ற இளைஞர்களுக்காக இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? இப்போ உங்களோட சாங் நாங்கள் பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துடலாமா? பார்க்கலாம். சூப்பர் சார்.
சார் இந்த சாங் கேட்குறப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு இப்படியே உட்காந்து மெய் மறந்து கேட்குற அளவுக்கு இருந்துச்சு சார். சான்ஸே இல்லை. இவ்வளோ நாள் நாங்கள் வந்து யூடியூப்ல தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு நேரில் லைவா, ஐயோ கடவுளே சூப்பர் சார், செம்ம அழகாக அசத்திட்டீங்கன்னு சொல்லணும். ஓகே, இந்த சாங்கை பார்த்தா நம்ம லவ்வர்ஸ்க்குனே வந்து டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கு சார். எந்த ஒரு லவ்வர் உங்களுக்கு இவ்வளோ இன்ஸ்பயர் ஆனாங்க? என்னோட ஒய்ஃப் தான். வைஃப்? வாவ்! எந்த ஹஸ்பண்டாவது இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இந்த சாங்கை முடிச்சோன்னே எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? நான் பாடும்போது தெரியல, அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பினாங்க இந்த பாட்டை. இந்த பாட்டை ஆமாம், நிறைய யூடியூப்லேயே நிறைய அவங்களுடைய இதெல்லாம் போட்டாங்க, வீடியோஸ்லாம் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் என்னென்ன சார்? கண்ணால் பார்க்குற கண்ணாடி காட்டுற அப்படின்ற அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எதனால? உங்க வைஃபை வேற நீங்க சொல்லிட்டீங்க. எதனால அந்த லைன்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது? லவ் பண்றவங்க எல்லாருமே அந்த கண்கள் தானே பார்த்து லவ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கண்களுக்கு தான் முக்கியத்துவம். ஸோ அதனால அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். ஆல்பம் ஸ்டார்ஸ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற சிங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் வேலன் சகாதேவன். So let's welcome வேலன் சகாதேவன். ஸோ இன்னைக்கு என்ன சாங் எங்களுக்காக பாட போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் சாங். சில்லேனும் பொழுது பெண்ணேனும் மனங்கு சட்டென ஊதித்தாலே, நெஞ்சேனும் பனியில் செங்கதிர் விழியால் பட்டேன பதித்தாலே, பாவை உன் பிரிவு நஞ்சாலே பாவம் யுவிரவை வைதேனே, பள்ளூரு மேகம் கொண்டு மேகமே வைகரை கூட்டி வாயின் நேரமே, இணையாலே துணையாலே மீனுக்கு நாணம் வந்தால் நீரை விட்டு துள்ளி வருமா, சில்லேனும் பொழுது பெண்ணேனும் மனங்கு சட்டென ஊதித்தாலே. மென்மேக சாரல் இழையோடும் மாலை உன்னோடு சேர்ந்து என்னை கொஞ்சம் செம்மண்ணும் நீரும் தீந்தேனும் பாலும் சேர்ந்தது போலே நீயும் நானும் சிறகா, இது புது வகை சிறையான்பே, நான் அறியே குழலும் அழகு தமிழ் சேர்த்தருணம் நம் காதல் இதுவே என்பேன், தனிமை என்னும் இளமை காட்டில் வெயிலில் வாடும் வெற்றி செடியில் மழையின் சாரல் விழுந்தது போலே என்னில் நீயும் மாற்றம் தந்தாயே. மகரந்தம் சேர்க்கும் வண்டுன்னை கண்டால் நகர்கின்ற மலரா என்றே மருளும், செந்தூர பெண்ணே தேர்வுகள் போதும் கற்றாழை கண்ணால் தூக்கம் மற்றேன் அழகும் அடி அழகியல் சார்துறையும், யார் நீயா புயலும் அடி புன்னகை புரியும் தழலும், யார் நீயா
இருவரி குரலது கொள்வல் போலே பெரியவர் பொழியும் நல்லருள் கொண்டு நீயும் நானும் இனிதாய் என்றும் இல்லற வாழ்வின் இனிமை காண்போவே. சில்லேனும் பொழுது பெண்ணேறும் மனங்கு சட்டேன ஊதித்தாலே நெஞ்சேனும் பானியில் செங்காதிர் விழியால் பட்டேன பதித்தாலே. பாவை உன் பிரிவு நஞ்சாலே பாவம் யுவிரவை வைதேனே வள்ளூரு வேகம் கொண்டு மேகமே வைகரை கூட்டி வாயின் நேரமே இணையாலே துணையாலே மீனுக்கு நாணம் வந்தால் நீரை விட்டு துள்ளி வருமா. சூப்பர். ஒரு ரொமான்டிக்கான சாங் கொடுத்துருக்கீங்க இல்லையா? சாங்கோட உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் என்ன? ஆக்சுவலாக அந்த பல்லவியே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த சில்லேனும் பொழுது பெண்ணேனும் மணங்கு பட்டேன விழுந்தாலே அப்படின்ற அந்த சாங், அந்த பல்லவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பல்லவி ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த சாங்ஸ்க்கு எவ்வளவு வியூவர்ஸ் இருக்காங்க? இதுக்கு வந்து ஒரு 10 மில்லியன் வியூவர்ஸ் இருக்காங்க. பா சூப்பர், 10 மில்லியன் வியூவர்ஸ். வாவ். நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஐயோ இது சக்சஸ் ஆகுமா இல்லையா, இப்போ இருக்க பீரியட்ல இப்போ நமக்கு எவ்வளோ காம்படிஷனா சாங்ஸ் வருது, அதுக்கு ஈக்குவலா நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படியெல்லாம் ஒரு பயம் வரும். ஸோ நீங்க அதை ரிலீஸ் பண்ணோன்னே நீங்க ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துருப்பீங்க வியூவர்ஸ் எவ்வளோ வராங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 மில்லியன்ஸ் வரப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலாக சாங் ஒர்க் பண்ணி கேஷுவலாக நம்ம யூடியூப்பில் போட்டாச்சு. ஓகே. அது வியூவர்ஸ்லாம் எவ்வளோ வருவாங்கன்னு தெரியல. ரொமான்டிக்காக ஒரு சாங் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணி போட்டாச்சு. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு 3 or 4 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் வியூவர்ஸ் தாண்டிடுச்சு. அப்போ எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்க்குறப்ப எப்படி இருந்தது உங்கள் சாங்க்கு? நல்ல மியூசிக் நல்லா இருக்கு, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, லிரிக் ரொம்ப நல்லா இருக்கு, மூணுமே அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மியூசிக் டைரக்டரா இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? பேசிக்காக சினிமா தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் நான். சினிமாவில் என்னென்ன மூவிஸ் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. லாஸ்ட் இயர் அரச குலம்னு ஒரு மூவி பண்ணேன், அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து டூ ஆர் டை, அதாவது தமிழில் வந்து செய்யல செத்துமடி, ஒரு கிரைம் சப்ஜெக்ட் யா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து 306ன்னு சொல்லி ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அட்டகத்தி தினேஷ் சார் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் கிடைக்க போறாரு இல்ல? ஓகே, வெல் அடுத்ததா ஆல்பம் ஸ்டார்ஸ்ல நமக்காக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது தினேஷ் தானுஷ். சோ லெட்ஸ் வெல்கம் தினேஷ் தானுஷ். நேம் வந்து ஆக்சுவலாக ஆகர் சித்தார்த். தினேஷ் என் நேமே கிடையாது, வீட்டில் கூப்பிட்ற நேம். ஓகே, ஆகர் சித்தார்த் என் நேம் அதான், ஆகர் சித்தார்த் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தினேஷ்னு கூப்பிட்றனால சேனல் வந்து அப்படி ஆரம்பித்தோம். வாவ் சூப்பர். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இந்த சாங்ஸ்க்கு? ஆக்சுவலாக லிரிக்ஸ்லாம் வந்து திடீர்னு தோணும், நைட் 2 மணிக்கு தோணும், எந்திரிச்சு உட்காந்து எழுதுவோம், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சப்போர்ட்டிங்லாம் வீட்டில் கூட பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆக்சுவலாக இது அவங்களுக்கு விருப்பமும் இல்லை, நாங்களாக எடுத்து பண்ணுறது தான். ஓகே, எவ்வளோ மில்லியன் வியூவர்ஸ் போயிருக்கு நம்ம சாங்குக்கு? இந்த சாங் வந்து 6.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. வாவ் 6.5. ஆக்சுவலாக அப்புறம் சேனலோட ரேட்டிங்ஸ் வந்து 18 மில்லியன் போயிருக்கு. வாவ் 18 மில்லியன்ஸ் இப்போ இல்லையா ப்ரெசென்ட்ல? ஸோ இந்த சாங் பண்ணணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நான் கோயம்புத்தூர் போய் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜில். நான் நிறைய சாங்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பேன், டியூன் நானே மேக் பண்ணி வைப்பேன். லிரிக்ஸ் எல்லாம் நீங்களே எழுதுவீங்க? ஓகே, இது நான் எழுதின சாங் தான். ஸோ லிரிக்ஸ் எழுதிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கும் போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா? பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கா? கண்டிப்பா அதெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒருத்தர் கேமரா எடுத்தாரு, ஒரு கேமராவே ஹேண்டில் பண்ண தெரியாது, அவர் ஒன்று எடுத்தாரு. ஓகே, எல்லாம் அவங்களுக்கு ஒன்று கையில் எடுத்து பண்ணோம். சூப்பர். பட் இந்த சாங் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு மூமெண்ட்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்படிதான் இருக்கா? நிறைய பேருக்கு இப்போ ஸ்டேட்டஸ் போடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஓ, ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இல்லையே. இல்ல அப்படிலாம். ஷூர். ஓகே, ஆனா தெரியும் உள்ள இருக்குது, வெளில வர மாட்டேங்குது. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீமஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? கண்டிப்பாக. சூப்பர். ஸோ நீங்கள் அந்த சாங் இப்போ நம்ம பாடிடலாமா? எஸ் கண்டிப்பாக. ஓகே.
என்ன ஆனாலும் எனக்கு யாரும் இல்லடா, எங்க போனாலும் எனக்கு இதே தொல்லடா. என்ன ஆனாலும் எனக்கு யாரும் இல்லடா, எங்க போனாலும் எனக்கு இதே தொல்லடா. தப்புன்னு எதுவும் இல்ல, சோகலாம் இருக்கு உள்ள, இருந்தும் சொன்னதில்ல என்னோட சோகத்தை. வெளிய நடிச்சதில்ல, நம்பிக்கை இருக்கு உள்ள, எவனும் ஒழுங்கு இல்ல, ஃப்ரீயா விட்றா மச்சான். என்ன ஆனாலும் எனக்கு யாரும் இல்லடா, எங்க போனாலும் எனக்கு இதே தொல்லடா. என்ன ஆனாலும் எனக்கு யாரும் இல்லடா, எங்க போனாலும் எனக்கு இதே தொல்லடா. டேய் வாழவே எனக்கும் தான் பிடிக்கல, இருந்தாலும் வாழுறேன் கடுப்புல. அழுக வந்தாலும் அழுகலையே, கண்ண மூடி நானும் தூங்கலையே. கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்கல, தப்பே செய்யாம மாட்டிக்கிறேன். முதுகு பின்னால பேசுற நாயெல்லாம் மூன்று முன்னால பேச மாட்டான். பேசுன பயணி அச்சு ஒட்டாலும் மூட்டு சும்மா இருக்க மாட்டான். வாழவே எனக்கும் தான் பிடிக்கல, வெச்சுல வாழுற பயமுள்ள. என்ன ஆனாலும் எனக்கு யாரும் இல்லடா, எங்க போனாலும் எனக்கு இதே சொல்லடா. லவ்வுக்கு வல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டேன், சத்தியமாவே நானும் சிங்கிள் ஆயிட்டேன். ரொம்ப ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சாங் ரிலீஸ் ஆனோடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? வியூவர்ஸ் வருவாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நர்வஸ் இல்லையா? ஆக்சுவலாக அது பிளான் பண்ணி பண்ணதே கிடையாது. என் சேனலோட ஸ்டார்ட் பண்ணும்போது 0 சப்ஸ்கிரைபர்ஸ்னு நினைக்கிறேன். ஓ 0 சப்ஸ்கிரைபர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சும்மா ஜாலியாக காலேஜ் பண்ணும்போது ஓகே. ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஆடியன்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க, நாங்கள் பிளான்லாம் பண்ணல, அதுவா நடந்தது. அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பிளான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு யார்ட்டையாவது போய் அசிஸ்டன்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு பொறுமையாக நல்ல கண்டென்ட் இதுக்கப்புறம் கொடுக்கணும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும்ன்ற மாதிரி இல்லையா? இந்த சேனல் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் சாங் ரிலீஸ் ஆகாது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 1,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்னோட நேம் ரியல் நேமில் ஆகர் சித்தார்த்தா வரும் ஒரு சேனல். இன்னொரு சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணலான்னு ஐடியா. பொறுமையா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொஞ்சம் டெலிவர் பண்ணுறது, குவாலிட்டியாக கொடுக்கணும்னு ஆசை. அப்ப நெக்ஸ்ட் சாங் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா சாங் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.
எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ராவணன் படத்தில் கெடா கரின்னு ஒரு சாங் பாடினேன் சாருக்கு. கெடா கெடா கறி அடுப்புல கெட்டக்கு மொட்டா மொட்டா கல்லு ஊத்து அப்படின்னு ஒரு சாங்கு. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த பாட்டுக்கு சார் கூப்பிட்டாரு. எனக்கு அப்போ தெரியாது என்ன பாட்டுன்னு தெரியாது. அப்புறமா சங்கர் சார் ஒரு நாள் வந்து அந்த சாங் கேட்டார். கேட்டுட்டு அப்போ நான் அந்த பேம்பா வாய்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவர் மாதிரி பாடியிருந்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது வேண்டாம் சாதாரணமாக உங்களுடைய டோன்லேயே பாடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா வேறு மாதிரி எடுத்தார். அது என்ன வாய்ஸில் பாடி காமிச்சிங்க? மொழி இல்லை மதம் இல்லை யாதும் ஊரே என்கிறாய் அப்படி பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் சாதாரணமாக மொழி இல்லை மதம் இல்லை யாதும் ஊரே என்கிறாய். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவருடைய 2 படத்தில் பாடியிருக்கேன். வாவ் சூப்பர். அப்புறம் நிறைய பாடிட்டு இருக்கேன். நிறைய பாடிட்டு இருக்கீங்க. உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது? அடுத்த ஒரு ஆல்பம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது சூப்பர். அதுவும் லவர்ஸ்க்காக தானா? ஆமா லவர்ஸ்க்காக. லவர்ஸ்க்காக தான். சூப்பர் சார். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களோட ஜெயா டிவி நேர்கள் சார்பாகவும் அண்ட் ஜெயா டிவி டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா ஆல்பம் ஸ்டார்ஸ்ல நம்ம பார்க்க போற சிங்கர் பாத்தீங்கன்னா, இவர் சிங்கர்னு சொல்றதுக்கு விட நம்ம வந்து மியூசிக் டைரக்டர்னு ஃபர்ஸ்ட் சொல்லலாம். நிறைய படங்கள்ல அல்டிமேட்டான சாங்ஸ் ஹிட் கொடுத்திருக்காரு. பட் இப்போ ஆல்பம் சாங்ஸ் கொடுத்து அதையும் ஹிட் கொடுத்திருக்காரு. அப்படின்றப்போ ஒரு சூப்பர் டூப்பரான கிளாப்ஸோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் தரன் சார் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஃபைன், நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷல் டே அதுமா ஜெயா டிவி வியூவர்ஸ்க்காக என்ன சாங் எங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பாட போறீங்க? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஜ் நான் நிறைய யூஸ்டான ஒரு ஸ்டேஜ் இது. என்ன சாங் சொல்றது, ராசாத்தி நெஞ்ச அப்படின்னு ஒரு சாங். இது நான் பண்ண முதல் ஆல்பம் சாங் இது. ஸோ அந்த சாங் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ ராசாத்தி சாங் நாங்கள் இப்போ கேட்க போகிறோம் இல்லையா? ஓகே. ஸோ முதல் வந்து நீங்கள் மூவிஸ்க்கெல்லாம் வந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ ஆல்பம்க்கு நீங்கள் திடீர்னு வந்ததுக்கான ரீசன் என்ன அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை, ஆல்பம் சாங்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நம்மளோட தனிப்பட்ட மியூசிக்கை வந்து அதில் தான் காட்ட முடியும். படம் மியூசிக் வந்து அவங்க கேட்குற மாதிரி ஒரு மியூசிக் தானே நம்ம பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து நம்மளோட ஒரு மியூசிக்கை காட்டணும்னு ரொம்ப வருஷமாகவே இருந்தது. இட்ஸ் பீன் ஒரு 15 years நான் மியூசிக் டைரக்ஷன் ஆரம்பித்து. அதுக்கப்புறமா இப்போ தான் சரி ஓகே ஒரு நல்ல ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆசைப்பட்டேன். அது ராசாத்தி நெஞ்ச அப்படின்னு ஒரு சாங் வந்து அதுக்கு நிறையா சப்போர்ட் கிடச்சிது. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். சூப்பர் சார். எவ்வளோ மில்லியன் வியூஸ் வந்திருக்கு? இது வரைக்கும் 4.5 million வியூஸ். வாவ்.
கரண் சார், நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, ஒரு சிங்கராவும், இப்ப பார்த்தா ஒரு டான்ஸராவும் எங்களுக்கு தெரியுறீங்களே! உங்களுக்குள்ள இவ்ளோ திறமைகளா? பட் எனிவே ரொம்ப அழகா பாடுனீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரொம்ப மெலோடியாவும் இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப லவ்வபிள் அதிகமா அந்த ஒரு எக்ஸ்போஸ் ஒரு எப்படி சொல்றது? ஒரு டேரா அந்த எப்படி சொல்றது? அந்த சாங் வந்துட்டு அப்பா எனக்கு இனி இல்லன்ற அளவுக்கு லவ் வந்து அவ்ளோ இது பண்ணுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து அந்த சாங்ல தெரிஞ்சது. ஸோ உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன கமிட் பண்ணியிருக்கீங்க? அடுத்த படம் வந்து இப்போ பப்பின்னு ஒரு படம் வரப்போகுது. ஓகே. ஸோ இந்த 11th ரிலீஸ் ஆக போகுது. யோகி பாபு சார், அப்புறம் வருண் ஒரு புது ஆக்டர் வேல்ஸ் அவங்க ப்ரொடக்ஷனில். ஓகே. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ப்ராஜெக்ட். நிறைய இன்ட்ரெஸ்டிங் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஓகே. ஏற்கனவே யுவன் சார் பாடியும் ஆர்ஜே பாலாஜி சார் பாடியும் ஒரு பாட்டு ஒன்று 2 பாட்டு வெளியே வந்தது. வாவ். இப்போ அடுத்தது சர்ப்ரைஸாக இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கௌதம் மேனன் சாரை பாட வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அனிருத்தும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ சூப்பர். யா வெயிட்டிங் ஃபார் இட். சார் கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, இந்த சாங்கை யார் நினைச்சு கம்போஸ் பண்ணீங்க? இந்த சாங்யா யா. யார் நினச்சி எல்லாம் கம்போஸ் பண்ணால் பாட்டு இப்படி வராது. நினைச்சனோட யோசிக்கிறீங்களே. யோசிக்கிறீங்க. பாட்டு நல்லா வரணும்னு நினச்சி கம்போஸ் பண்ணது இது. Really? எந்த ஒரு ராசாத்தி நெஞ்ச அப்படின்றது வந்து நம்ம லிரிசிஸ்ட் கு கார்த்திகோடது தான். ஸோ அவரை தான் நீங்கள் கேட்கணும், அவர் யார் நினச்சி எழுதினாருன்னு. ஓகே, ஸோ கௌதம் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் மேஜிக்கல். ஏன்னா அவர் பேசினாவே அத்தனை பேருங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாள் அவரை வந்து பாட வைக்கணும்னு ஆசை. நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு சாங் ஒன்று பாடணும் அப்படின்றது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப நாள் இருந்தது. அவர் கேட்டோடனே சரி ஓகே வில் ட்ரை இட், பட் வேணா தரன், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேறு யாரை வச்சு பாட வைங்க அப்படின்னாரு. பட் அவர் வந்து ஸ்டூடியோக்குள்ளே, அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸில் பேசும்போதே அப்படியே அங்கே இருந்தவங்க எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க அவர் வாய்ஸை கேட்டு. அதில் அவர் வந்து சூதிங்காக ஒரு சாங் ஒரு மெலடி சாங் தான் பாடியிருக்காரு. ஸோ இஸ் சச் அ கிரேட் பர்சன், வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், ரொம்ப டவுன் டு அர்த். எவ்வளோ டேக்ஸ் வேணா எடுத்துக்கோங்க, நான் பாடி காட்டுறேன். அவுட் மட்டும் நல்லா கொடுத்துருங்க. அது அவர் நல்லா பண்ணா தானே வரும். அந்த அளவுக்கு அவர் அழகா பாடியிருக்காரு. ஓகே. என்னன்னா அந்த பாட்டில் கொஞ்சம் ஹை பிச் மாதிரிலாம் வரும். இப்போ இந்த ராசாத்தி நெஞ்ச மாதிரிலாம் நம்ம எப்பவுமே கௌதம் சார் வாய்ஸ் பேஸ்லேயே கேட்டு தானே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இல்லை ஹை பிச்சில் பாடும்போது கௌதம் சாரா இப்படி பாடினாரு அப்படின்றது ஏற்கனவே அவருக்கு நிறைய கேர்ள் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேருங்க வந்துருவாங்க இல்லையா? ஓகே, சூப்பர். எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஓகே, ஸோ நம்மளோட ஆல்பம் ஸ்டார்ஸ்ல எல்லா சிங்கர்ஸுமே நமக்காக சூப்பரான சாங்ஸ் தான் இன்னைக்கு பாடி காமிச்சாங்க. வெல், அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்தாச்சு. வெல், அவங்கள கூப்பிட்டுலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆல் சிங்கர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். சார், எப்படி இருந்தது இந்த ஷோ? உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? எவ்வளோ ஹாப்பியாக போச்சா இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அருமை. எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஜெயா டிவி வந்து என்னோட செகண்ட் ஹவுஸ் மாதிரி. ஸோ இதில் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இந்த சாங் ராசாத்தி நெஞ்ச பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் எல்லாரும் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் சாங்ஸ் இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்ம பண்ணுற பாடல்கள், அதாவது நம்மளோட ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் காட்டுற ஒரு இடம் இது. ஏன்னா சினிமா பாடல் அப்படின்னா அவங்க கேட்குற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து நம்மளோட மியூசிக் வெளியே காட்டுற ஒரு இடம் இது. நிறைய பேருங்க இந்த மாதிரி, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெளியே காட்டணும்னு. ஸோ இப்போ நிறைய பேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வராங்க. இங்கே இருக்கிற நிறைய பேருங்க இவங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் இவங்களுக்கு இருக்கிற மில்லியன் ஹிட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. இவங்களுக்கு நிஜமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய நேரம் இதெல்லாம். அண்ட் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி பாடல்கள் ஹிட் ஆகணும். நிறைய பேருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பாடல்கள்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி மேடையில் வந்து பாடணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் சார். ரொம்ப தேங்க்ஸ். இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். வேறு எந்த சேனலும் பண்ணாத ஒரு விஷயம். புதுசாக இருக்குது. இது பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்குலாம் வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த ஷோவால். அதனால் இந்த ஷோ அழகாக பண்ணுற ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.
ஓகே வெல் நம்ம ஆல்பம் ஸ்டார்ஸ்ல இவங்க எல்லாருமே ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எங்களோட ஜியா டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக வந்து உங்களுக்கு இந்த 1 hour எப்படி போச்சுனே தெரியாத அளவுக்கு இவங்க எல்லாருமே வந்து அழகான சாங்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான டேல சூப்பரான ஷோவோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். சந்திங் ஆஃப் சந்திரலேகா. Bye bye.